உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கோயில்ல வச்சு அம்மா கிட்ட எவ்வளவு மோசமா நடந்துட்டாங்க தெரியுமா? அதுக்கு அவசியமே இல்ல. ஆனாலும் அவங்க ரொம்ப மோசமா நடந்துட்டாங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா அவங்க அதுக்கு நேர் மாறா நடந்துட்டாங்க. மரியாதை இருக்குதோ இல்லையோ, மரியாதைக்கு மேல வேற ஒண்ணு இருக்கு. அது அவசியம். இப்போ இது எனக்கு அவசியம். விசாலாட்சி அக்கா, நீங்க எல்லாரும் சார கூட்டிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வரணும். இன்னைக்கு வந்து பேசினது அவங்க தானான்னு எனக்கு சந்தேகமாவே இருக்கு. அப்படிதானே அவங்க சொன்னாங்க. கோயில்ல நம்மளை பார்க்கும்போது நம்மளை பத்தி எதுவுமே தெரியாது. சரி, அப்படியே இருந்தாலும் நீ நினைக்கிற மாதிரி நடந்திருந்தா உன்ன மாதிரி தானே அம்மாவும் யோசிச்சிருக்கணும். ஆனா அம்மா அவங்க கிட்ட நல்லா தானே நடந்துக்கிட்டாங்க. அம்மாவோட கேரக்டர் உங்களுக்கு தெரியாதா சிவா? அவங்களுக்கு யார் மனசுமே கஷ்டப்படக்கூடாது. அதுவும் கரெக்ட் தான். இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கலனா நான் சொல்ல வந்த விதமே தப்பா போயிடும். சரி, அவங்க தான் மன்னிப்பு கேட்டாங்கல்ல, இப்ப என்ன பண்ணலாங்க? இப்போதைக்கு நம்ம ஒண்ணு பண்ணணும். நம்ம காவேரியை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். இரு, இந்த விஷயத்துல நீ கரெக்டா தான் யோசிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. இதை நீயே மத்தவங்க கிட்ட சொல்லிடு. என்னால அளவுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பாப்போம். அந்த தாஸோட அக்காவும் அம்மாவும் நம்ம வீட்டை பார்த்த விதமே சரியில்லை. அதே மாதிரி மாமா கிட்ட அவங்க பேசினதும் ஏதோ ஒரு தினுசாவே இருந்துச்சு. ஏய், புரியுதா? இவ மாமாவையே தப்பா சொல்றா. ஏ ரம்யா, நீ ஒண்ணு பண்ணு. நீ கோயிலுக்கு போய் நவகிரகத்துக்கும் விளக்கு போட்டு சாமி கும்பிடு. உனக்கு நாக்குல சனி. உங்களுக்கு விவரமே பார்த்தாதா? ஜனனி என்ன சொல்றா? நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? எனக்கு நல்லா புரியுதுண்ணா. நான் திரும்ப போய் அந்த தாச லவ் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. அவங்க மன்னிப்பு கேட்டு எப்பவோ விட்டாச்சு. இன்னும் அவங்க அதையே தூக்கிட்டு திரியறாங்க. உன் பொண்டாட்டி தூக்க கலக்கத்துல இருக்கா. மெதுவா பார்த்து கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் தூங்க வை. சும்மா வளரிட்டு இருக்கா. நான் சொல்ல வர்றதை நீங்க சரியாவே புரிஞ்சுக்கல. நம்ம கிட்ட பேசிக்கிட்டே அவங்க 3 பேரும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. மாமாவை தடவை பாக்குறதா சொல்றாங்க. ஆனா அவங்க நடந்துட்டதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ அப்படி தெரியல. முடிஞ்சு போனதுக்கு எதுக்கு வாயும் காதும் வச்சு பேசிக்கிட்டு விட்டுட்டு போய் படுத்து தூங்குங்க. டேய் சிவா, கூட்டிட்டு போ. அவ ஏதோ சொல்ல வராங்க. அதை இவங்க யாருமே கேட்க விட மாட்டேங்கிறாங்க. உனக்கு சொன்னா புரியாத விசாலாச்சி. அவங்க வந்தாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, போயிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி எதுக்கு அதை பத்தி பேசணும்? மாமா, நான் எதுவும் தப்பா பேசல மாமா. அது உங்களுக்கே தெரியாம கூட. நீ எதுவும் சொல்ல வேணாம். உங்களுக்கு தான் செங்க சூளையை பாத்துக்கிற வேலையை கொடுத்துருக்கேன்ல, அதை எப்படி டெவலப் பண்றதுன்னு மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த வெட்டி வேலை? இது வேலைக்கு ஆகாது. போலாம். அப்பா, செங்கல் சோழன் சொன்னோன்னதான் ஞாபகம் வந்துச்சுப்பா. அதுல அக்கௌண்ட்ல நிறைய சிக்கல் இருக்குப்பா. குறைஞ்சது ஒரு 2 வருஷ கணக்கையாவது திருப்பி கிளறணும். அதை கொஞ்சம் பார்க்கட்டுமாப்பா? ஐயோ, இந்த நேரம் பார்த்து எங்க போனாருன்னு தெரியலையே. இவன் செங்கல் கணக்கு கலரணுங்கிறான். செங்க சூளையை பொறுத்த வரைக்கும் எதுவும் என்கிட்ட கேட்காத. எல்லாம் உன் இஷ்டம் தான். இந்த மாதிரி கண்டதையும் நினைச்சு குழப்பிக்காம போய் தூங்குங்க. நீ வா போலாம். சரிங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். வா. இந்தாடா சிவா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்டல, இதுல இருக்கு, பாத்துக்க. ஏதாவது டவுட்னா பாஸ்புக் இருக்கு, இதுல பார்த்து தெரிஞ்சுக்க. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். அட பாவிகளா, அப்ப உண்மையாவே கிளற ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்பனும் மௌனம் சேர்ந்தடா எனக்கு எதிராக சதி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. முறியடிக்கிறேன்டா. இந்தாங்க, இந்த காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. எடுத்துக்கடா. குடிச்சிட்டியா?
சிவா, போற வழியில நிலாவை ஸ்கூல்ல விட்டுட்டு போறியா? ஏன் உனக்கு இங்க என்ன வேலை? உன் வீட்டுக்காரரும் நீ என்ன வெட்டியா முறிக்கிறீங்க? போக வேண்டியதானே? முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு. நீ ஒன்னும் டிராப் பண்ண வேண்டாம். இங்க பாரு, இல்ல நாங்க டிராப் பண்றோம். நீங்க நிலாவை ரெடி பண்ணி அனுப்புங்க. ஹலோ, எங்க இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டீ கடையில டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்க வந்தா சரக்கு சாப்பிடலாம், வரீங்களா? அதெல்லாம் அப்புறமா சாப்பிடலாம் பிரதர். இப்ப என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம் வர வேண்டியிருக்கு. நீங்க மட்டும் உதவி செஞ்சா போதும். என்ன பிரச்சனை சொல்லுங்க. என் மச்சான் எனக்கு குறைச்சல் கொடுத்துட்டு இருக்கான்னு சொன்னல. ஆமா, அவன் இப்ப வந்துட்டு இருக்கான் பிரதர். அவனை தூக்கணும். நீங்க அடிக்கிற அடியில ஒரு 6 மாசத்துக்கு அவன் பெட்ல தான் படுத்த படுக்கையே கிடக்கணும். அந்த அடி அடிக்கணும் பிரதர். சரி, உனக்கு எங்க கூட வர்றது ஹாப்பியா? சொல்லடா, ஹாப்பியா? பாப்பா, பாப்பா, என்னடா அமைதியாட்ட பேசு. என்ன பாப்பாக்கு என்னமா ஆயிடுச்சு? என்ன சொன்ன நீ? பாப்பா, ஐயோ, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஏய், குட்டி, ஆச்சு. பாப்பா, என்னடா? ஏய், நிலா, ஐயோ, சிவா, நிலா, சிவா, பயமா இருக்கு சிவா. செல்லக்குட்டி கண்ணை தொடடா. என்னடா நிலா? டேய், குட்டி கண்ணை தொடடா. டேய் நிலா, ஐயோ, குட்டி கண்ணை தொடடா. டேய் டேய் நிலா, டேய், இங்க பாரு. இவளுக்கு தண்ணி ஏதாவது கொடுக்கலாமா? சிவா, தண்ணி குடுக்கலாமான்னு தெரியல சிவா. முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போலாம். செல்லக்குட்டி என்னடா இது? டேய் பாப்பா, நிலா, வருது. நிலா, டேய் என்ன சிவா இது? என்னடா? ஐயோ, டேய், இங்க பாரு. என்னடா பயமா இருக்கு சிவா. சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடுங்க. ஐயோ, உட்கார். பாத்து போலாம். பாப்பா, ஹலோ பிரதர். பிரதர், சிவா வந்துட்டானா? உங்க ஆள் இன்னும் வரல பிரதர். நாங்கெல்லாம் ரெடியா தான் இருக்கோம். வெயிட் பண்ணுங்க பிரதர், வந்துட்டே இருக்கான். ம், ம், ம். பிரதர் உங்க ஆள் வரான். பிரதர் விட்டாதீங்க பிரதர், உடனே தூக்குங்க. சரிங்க பிரதர். டேய் ரெடியா இருங்க, வரான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.